சஞ்சு வா சாப்பிட போலாம். போடுப்பா. போடு போடு. ஊத்து. வாப்பா. இல்ல சார், எனக்கு வேண்டாம். அட வாப்பா வா. குடி. हाँ जाओ जाओ जाओ। ये क्या की साहब? रे चल जाओ जाओ। என்னப்பா நீ வா. சார், இன்னைக்கு நீங்க சமைக்கலையா? இல்லப்பா, இங்க மொத்தம் 3 பேர் சமைக்கிறோம். ஆளுக்கு 2 நாளா மாறி மாறி சமைச்சுப்போம். ஓ. என்ன சாப்பாடு? சாதம் அடி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சாப்பிடுறது? சமைக்கும் போது கவனிக்க மாட்டே? क्या क्या काम कर रहा है तू? चावल पकाने तेरे को आता है या नहीं? ये इसका काम। अब पसंद नहीं, आज जाओ। பாத்தியாப்பா, இவனுங்க இப்படித்தான். நீ வா. இந்த பையன் இருக்கான்ல, இவன் இப்படிதான்ப்பா. வாரம் சமைக்கும் போதும் இப்படி கவனம் இல்லாம இருந்து சாப்பாடை அடிப்பிடிக்க வச்சிருவான், இல்ல குழைய வச்சிருவான். ஏன்டா இப்படி சமைச்சான்னு கேட்டா இப்படி எகத்தளமா பேசலாம். பத்தியா, பாக்குற வேலையில ஒரு ஒழுக்கம் வேணும். இப்படி அடிப்பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டா வயிற்று வலி தான் வரும். சார், ஏன்பா நீ ஏன்பா சாப்பாடு கொட்டின? எனக்கும் வேண்டாம். சரி வா. இன்னைக்கு நம்ம பட்னியா கிடக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. எல்லாம் ஆண்டவங்க கையில தான் இருக்கு. வாப்பா, போய் தண்ணியாவது குடிக்கலாம் வா. संजीव, आपका बीवी तुमको आपके लिए नया खाना लेके என்ன சொல்றாரு? जल्दी आओ। வேற ஒண்ணும் இல்லப்பா, உன் பொண்டாட்டி உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம், போய் சாப்பிட்டு வா. சார், நான் பார்த்துட்டு வரேன் சார். போயிட்டு வா. இப்படி போப்பா. हाँ संजीव, அபி, சஞ்சீவ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்த நான் லக்ஷ்மின்னு ஒரு வக்கீல பார்க்க போனேன். அவங்க பார்க்கிறதுக்கு அச்சசல் அத்தை மாதிரியே இருந்தாங்க சஞ்சீவ். அம்மா மாதிரி இருக்காங்களா? ஆ, என்னால நம்பவே முடியல. கண்ணால பார்க்கலனா நானும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நானே நேர்ல பார்த்தேன் சஞ்சீவ். வக்கீல் லக்ஷ்மி மேடம் பார்க்கிறதுக்கு அப்படியே அச்சசல அத்தை மாதிரியே இருந்தாங்க. சரி, அத்தைக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாருமே இல்லையே. சரி, அவங்க அம்மா மாதிரி இருக்காங்கங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? பேசலாம் தான் நினைச்சேன். அத்தைக்கு வேற உடம்பு சரியில்லையா, இத பத்தி பேச வேணாமேனு தான் பேசல.
கண்டிப்பா சொல்லணும் அபி. அப்ப நீ என்னை பத்தி பேசாம இருந்ததும் நல்லதுதான். ம். ஓ, முதல்ல அம்மாவோட உடம்பு குணமாகட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த வக்கீல் லக்ஷ்மி மேடம் கோர்ட்ல வாதாடினதை நான் நேர்ல பார்த்தேன். செம்மையா வாதாடினாங்க சஞ்சீவ். அவங்களாலதான் உன்னை இந்த கேஸ்ல இருந்தே காப்பாத்த முடியும். நான் அவங்க கிட்ட பேசி எப்படியாவது உனக்காக நான் கோர்ட்ல வாதாட வைக்கிறேன். ம். சஞ்சீவ் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சஞ்சீவ், நீ சாப்பிட லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடு. சரி அபி. நான் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். இனிமே டெய்லி நான் உனக்கு லஞ்ச் கொண்டு வந்து தரேன். ஏய் அபி, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? ஜெயிலேயே நல்லா தான் இருக்கு சாப்பாடு, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். வாய்க்கு ருசியா சாப்பிட்டு வளர்ந்த பையன் நீ. உன்னால எப்படி டெய்லி ஜெயில் சாப்பாடு சாப்பிட முடியும்? நானே உனக்கு டெய்லி சாப்பாடு கொண்டு வரேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கு இல்ல. சஞ்சீவ் சார், அபியை நல்லா சாப்பிட சொல்லுங்க சார். ஆ, உங்களை நினைச்சு கஷ்டப்பட்டு அவங்க உடம்ப சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன் அபி? என்ன அபி இப்படி பண்ற? நல்லா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. சரி, நீயும் உன்னை பார்த்துக்கோ. ஏதாவது வேணும்னா கேளு, நான் கொண்டு வந்து தரேன். சரியா? ஆ. ம். टाइम ओवर, जल्दी जल्दी. சரி சஞ்சீவ், நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேன் சார். ம், சரி. போலாமாமா? ஆஹா, அடடடா, பிரமாதம்ப்பா, பிரமாதம். உன் வைஃப் ரொம்ப நல்லா சமைச்சிருக்காப்பா. தேங்க்ஸ் சார். நீ எதுக்குப்பா எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி சாப்பாடு நீ எப்ப கிடைக்குமோ? சார், டெய்லி கிடைக்கும் சார். டெய்லியா? என்னப்பா சொல்ற? என் ஒய்ஃப் டெய்லி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. தினமுமா? கொடுத்து வச்ச ஆள்தான்ப்பா நீ. உன் வைஃப் உங்களை ரொம்ப லவ் பண்றாங்க. ஆமா சார், என் ஒய்ஃப் அபி என்னை ரொம்ப லவ் பண்றா. ஆனா நான் தான் அவளை கண்டுக்கிறதே இல்லை சார். இத்தனைக்கும் எத்தனையோ தடவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எங்க வீட்டுல அவளை விரட்டி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க சார். நான் அபிக்கு கொடுத்த தண்டனைனாலதான் சார் அந்த சாமி எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கு. என்ன சஞ்சு சொல்ற? அப்ப உன் வைஃப் நீ லவ் பண்ணலையா? பண்றேன் சார். இப்ப என்ன விட அதிகமா அவளை தான் லவ் பண்றேன். அப்ப சொல்ல வேண்டியதுதானே? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது நான் எப்ப லவ் சொல்ல போறேன்னு அபி ஏங்குவா. ஆனா நான் லவ் சொல்லவே இல்லை சார். இப்ப நான் அவளை பிரிஞ்சு தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்கேன் சார். இப்ப எப்படி சார் சொல்றது? அப்புறம் எப்பதான்ப்பா உன் அபிகிட்ட உன் லவ்வ சொல்றதா இருக்க? இந்த கேஸ்ல ஜெயிச்சு நான் வெளியே போயிட்டேன்னா கண்டிப்பா நான் அபிகிட்ட லவ் சொல்லிடுவேன் சார். ஒருவேளை நீ இந்த கேஸ்ல ஜெயிக்காட்டி? சஞ்சு, ஏன் சஞ்சு? ஒன்னா வாழ லவ் சொல்லலாம். சாக போறேன்னா அபிகிட்ட லவ் சொல்லி எதுக்கு சார் அவளை என்ன கஷ்டப்படுத்தணும்?
நான் எல்லாம் அபிகிட்ட சொல்லாமலே செத்து போயிடுவேன் சார். Excuse me. Yes. Patient name is Chindamani. She was Okay. admitted here. Please check. Yes. Which floor? Second floor 202 ma'am. Oh, thank you. ஐயோ ஐயோ வலிக்குதே. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். பட் ரொம்ப வலிக்குதே. திஸ் கேஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் கேஸ். ஓகே, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கணும். Okay. இங்க அடிபட்டிருக்கு. ஐயோ வலிக்குதே. இந்த மேடம் எவ்வளவு கத்துறாங்க பாத்தீங்களா? ஐயோ போச்சே. இன்னைக்கு இதுதான் உங்களோட கிளாஸ். ஓகே சார். வருங்காலத்துல இந்த மாதிரி வரும். Okay. நீங்க தான் நோட் பண்ணிக்கணும். Okay டாக்டர். ஐயோ அந்த பைக்காரன் என் பேக்லயே ஏத்தி என்ன இப்படி படுக்க வச்சுட்டானே. ஐயோ என் வாழ்க்கை பூரா நான் குப்புறதா படுக்கணுமா? ஐயோ இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் ரொம்ப கவனம் எடுத்து பார்க்கணும். யாரும் இவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. எந்தெந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் சொல்றனோ அதை கரெக்டா நோட் பண்ணிக்கணும். Okay டாக்டர். என்ன கிடையாது, எக்ஸிபிஷன்ல வேடிக்கை பாக்குற மாதிரி சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. ஐயோ வலிக்குதே, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். வெயிட் 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 வெயிட். இவங்க கண்டிஷன் ரொம்ப டேஞ்சரஸ். Okay டாக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கேளுங்க. ஓகே ஐயோ டாக்டர், ஐயோ இன்னைக்கு கிளாஸ் எடுக்க நான் தான் கிடைச்சனா? ஐயோ வலிக்குதியா? ஐயோ கொஞ்சம் பாருங்கயா. ஐயோ சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கல்ல? நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. Okay டாக்டர். ஓகே, பண்ண சொன்னா ஐயோ, நோட்ஸ் எடுத்துட்டு அம்மா, இருக்காங்க. என்னாச்சும்மா உனக்கு? ஐயோ ஸ்ரீஜா வந்துட்டியா ஸ்ரீஜா? ஐயோ திருப்பி கூட பார்க்க முடியலையே ஸ்ரீஜா. இந்த லூசுல கிட்ட என்ன காப்பாத்துடி. ஐயோ என்னால ஒண்ணும் பண்ண அம்மா, முடியலையே. Doctor, what is the problem with my mother? யுவர் மதர் பேக் இஸ் terribly bruised. You have to come everyday hospital to get an injection. Okay, doctor. I will take care. Thank you. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. Yes டாக்டர். கம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன புரியுதா? சாமி ஐயோ ஐயோ ஸ்ரீஜா மா. முடியலடி. மா. ஐயோ உனக்கு எப்படிமா இப்படி ஆச்சு? எப்படி பின்னாடி அடிபட்டிருக்கு? அபி கிட்டது பணத்தை திருட போகும்போது ஒரு பைக்காரன் கரெக்டா அவன் பைக்கை என் பேக்லயே வந்து பார்க் பண்ணிட்டான்டி. ஐயோ முடியலடி. ஐயோ முடியலையே. அம்மா, அபி கிட்ட இருந்து அந்த பணத்தை நீ அடிச்சியா இல்லையா? இல்லையேடி. ஐயோ, ச்சே. மா, ஒரு சின்ன வேலை கொடுத்த அத கூட உன்னால பண்ண முடியலையா? இங்க பாருமா, அந்த அபி வக்கீல் லக்ஷ்மி கிட்ட பணத்தை கொடுத்து சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா வாதாட ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் அபியால வக்கீல் லக்ஷ்மி வீட்டுக்குள்ள போகவே முடியாதுடி. அப்புறம் எப்படிடி அந்த வக்கீலால சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா கோர்ட்ல வாதாட முடியும்? என்னம்மா சொல்ற நீ? ஆமாடி, அந்த வக்கீல் பெரிய ஆள் போல இருக்கு. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் பார்க்க முடியாதா? ஐயோ அம்மா, அபிக்கு வக்கீல பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கலடி. அதான் அபி வக்கீல பார்க்க உங்க வீட்டு வாசல்லயே நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருந்தா. ஐயோ எத்தனை நாளைக்குமா அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்கும்? கண்டிப்பா கிடைச்சிரும். இங்க பாருமா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கே அபி கிட்ட இருக்க பணத்தை நீ திருடுற இல்ல, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ ஏடி, என் பேக் பஞ்சர் ஆகி கிடக்கு. இந்த நிலைமையில நான் எப்படி பேக்க திருடுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பணத்தை திருடியே ஆகணும், அவ்வளவுதான். அபி கிட்ட இருக்க பணத்தை நீ திருடிதான் ஆகணும். சொல்லிட்டேன், நான் வரேன். ஏய் ஸ்ரீஜா போகும்போது கொஞ்சம் பில்ல கட்டிட்டு போடி. கொட்டுறேன். ஏய் கட்டுடி. ஐயோ முடியலையே. அப்பப்பப்பப்பா. இன்ஜெக்ஷன் போடணும் மேம். தாராளமா கையில போட்டுக்கோ. இடுப்புல தான் போடணும். ஐயோ முன்னாடியே பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோமா கொஞ்சம் பார்த்து குத்துமா. Okay, ma'am. ஐயோ
இன்ஜெக்ஷன் இடம் ஆயிடுச்சு. ஐயோ, அடி பாவி, நீ எல்லாம் என்ன தடி நர்சிங் படிச்ச? அடுத்தது சரியா போட்டுருவா மேம். அடுத்த ஊசியா? ஓகே மேம். ஐயோ, படி படி வா. படி போலாம். ஐயோ, பட்ட இடத்துல இப்படி குத்திட்டாளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எந்திரிக்க முடியல, உட்கார முடியலையே. ஐயோ, குப்புற படுக்க வச்சுட்டானுங்களே. ஐயோ, அப்பா, ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ. சாமி, நான் தினமும் அந்த வக்கீல் மேடம் இன்னும் ஒரு தடவையாவது பாத்திர மாட்டாங்களான்னு அவங்க வீட்டு வாசல்லையே டே அண்ட் நைட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க என்ன பார்க்கவே இல்லை. நீதான் சாமி அந்த வக்கீல் மேடத்தை என்ன பார்க்க வைக்கணும். சஞ்சீவ் கேஸ அவங்கள எடுத்து நடத்த வைக்கணும். அப்பதான் சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும். அதுக்கு நீதான் சாமி எப்படியாவது உதவணும். வக்கீல் மேடத்தை பார்க்க வச்சு சஞ்சீவ் கேஸ எப்படியாவது எடுத்து நடத்த வச்சிரு. ஹாப்பி ஆண்டி. நம்பிட்டா, இங்க என்னடா பண்ற? அம்மா கூட வந்தேன். தேங்க்யூ. ஆண்டி, எங்க டாடியை கொன்னது சஞ்சீவ் அங்கிளா? அம்மா சொன்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் ஹஸ்பண்ட் உன் அப்பாவோட ஃப்ரெண்ட். ஜெயில இருக்காரா அங்கிள்? அங்கிள் பாவம். ஏய் நமிதா, இங்க என்ன பண்ற? அடிக்காதீங்க. இங்க எதுக்கு வந்த? சொன்னா கேட்க மாட்டியா? குடிங்க. அடிக்காதீங்க. என்ன பண்ற நீ? குழந்தைய ஏங்க அடிக்கிறீங்க? என் குழந்தைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? என் மேல இருக்கிற கோவத்தை அந்த சின்ன குழந்தை மேல காட்டாதீங்க. தெரியுதுல, பேசாம போ. எங்க போனாலும் வந்து தொலைற. மேயர், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன தப்பு பண்ணியா? என் ஹஸ்பண்ட உன் ஹஸ்பண்ட் குத்தி கொன்னு இருக்கான். அத மறந்துட்டு உன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க சொல்றியா? ஐயோ, நான் இப்பவும் சொல்றேன் மேயர், சஞ்சீவ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சஞ்சீவ உங்க ஹஸ்பண்ட் கொல்லல. ஏய், நீ உன் ஹஸ்பண்டும் சொன்னதே திரும்பி திரும்பி சொல்றதுனால பொய்யெல்லாம் உண்மை ஆகிடாதுடி. என் ஹஸ்பண்ட உன் ஹஸ்பண்ட் கொன்னதுனாலதான் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்கான். அத நீ மறந்துடாத. ஏய் வா. மேயர், நான் சொல்றத கேளுங்க. மேயர், மேயர்.